உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினச்சித்தான் நாங்கள் பாடுறோம், அதை நினச்சித்தான் உசுரோம் வாழுறோம். சொல்லலாமா? அதை நினச்சித்தான் நாம் பாடுறேன், அதை நினச்சித்தான் உசுரோம் வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவாரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவாரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுத்தான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரோம் வாழுறேன். நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரோம் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவாறு, உசுரையும் தந்தவாறு, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவாறு, உசுரையும் தந்தவாறு, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே. நாட்களையும் லாசருடைய வாழ்க்கையில நாரும் என்றும் எண்ணலையே. பேர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுத்தான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரோம் வாழுறேன். அதை நினைச்சுத்தான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரோம் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவாறு தகப்பனாக மாற்றினீரே. வாக்கை நினைத்தவாறு தாயாக மாற்றினீரே. நினைச்சுத்தான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரோம் வாழுறேன். அதை நினைச்சுத்தான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரோம் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
சத்தமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷய கண்களை மூடி நம் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது ஒரு விசேஷமான ஒரு நாள். இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளை தேவன் நமக்கு ஆச்சரிய விதமாய் கொடுத்திருக்கிறார், அற்புத விதமாய் கொடுத்திருக்கிறார், மகிமையாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி சமாதானத்தோடு இங்கிருந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறார். என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் உங்களுடைய சபை ஊழியருக்கும் மற்றும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகள் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அமாவாசை விடுதலை நாளில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்தீங்களோ, எந்த திட்டத்துக்காக இங்கே வந்தீங்களோ, என்ன தேவைக்காக வந்தீங்களோ, தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவாக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, கழுகுகளைப் போல, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு புது பலன். இந்த 8 மாதம் நீங்கள் காத்திருந்திருக்கலாம். இந்த வருஷம் தொடங்கி இந்த அமாவாசையில் விடுதலை கிடைச்சிடும், இந்த அமாவாசையில் நன்மை கிடைச்சிடும், இந்த அமாவாசையில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடும், இந்த அமாவாசையில் என் கடன் பிரச்சனை தீர்ந்துடுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் கடந்து வந்து இந்த 8வது மாதத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ இன்றைக்கு ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள போகிற, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிற, ஒரு புது நன்மையை கற்றுக்கொள்ள போகிற. அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரம் விற்றாத. ஏன்னா அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்க ஒரு புது பலனை அடைய போறீங்க, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை, வெக்கப்பட்டு போனதில்லை, கவலையும் கண்ணீருமா தேவ சமூகத்திலிருந்து ஒருத்தரும் போனதே இல்லை. ஒருவேளை உள்ள வரும்போது வேணா வேதனையோடு வரலாம், கண்ணீரோடு வரலாம், வலியோடு கூட வரலாம், துக்கத்தோடு கூட வரலாம். ஆனால் இங்கிருந்து கடந்து போகும்போது சந்தோஷத்தோடு கூட தான் நீங்கள் போக போறீங்க. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த 8 மாதம் நீங்கள் காத்திருந்திருக்கீங்க. இந்த வருஷம் தொடங்கி 8 மாதம், ஒரு சிலருக்கு நடுவில் பாதியில் கூட கிடைச்சிருக்கும். ஆனாலும் இந்த 8வது மாதத்தில் வந்திருக்கிற இந்த அமாவாசையின் விடுதலையின் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தான் ஒரு புது பலன், உங்களுக்கு தான் ஒரு புதிய நன்மை. அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, பொறுமை ஒரு நாள் நீங்கள் விட்டு விடாதீங்க. ஐயோ, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைச்சது? நான் 8 மாதம் காத்திருந்ததுனே, என்ன நடந்தது? ஒரு நாளும் நடக்கலையே. நாட்களை எண்ணி 8 மாதம் வந்துட்டேன். ஆனாலும் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் பள்ளமாக இருக்கலாம், முட்களாக இருக்கலாம், கரடு முருடாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தான் ஒரு புது பலன். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க ஜெபத்தில் காத்திருங்க, வார்த்தைக்காக காத்திருங்க, விசுவாசத்தில் காத்திருங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் சரி, தேவன் செயல்படுவார் என்று உறுதியாய் காத்திருங்க. தேவன் நடத்துவார் என்று உறுதியாய் காத்திருங்க. தேவன் கொடுப்பார் என்று சொல்லி உறுதியாய் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க தான் புது பலன் அடைய போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டவை. அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறவைகள். அந்த நிறைவேறுகிற வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் வருகிறது. காத்திருக்கிற உங்களுக்கு தான் அது நிறைவேறும். காத்திருக்கிறவர்களுக்கு தான் அதை பெற்றுக்கொள்வார்கள். பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள், விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். கழுகுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கழுகுக்கு பழக்கம் இல்லை, கழுகே அப்படிதான். கழுகு கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு வயசாகும்போது அது உயர்ந்த மலையில் போய் உட்கார்ந்து தன்னுடைய அழகுனால, தன்னுடைய மூக்கினால அது எல்லா இறகுகளையும் பிச்சு போட்டுரும். எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு தான் நகத்தை எல்லாம் அந்த பாறையில் அடித்து உடைச்சிட்டு காத்து இருக்கும். சோர்ந்து போகாமல் காத்து இருக்கும். அதுக்குள்ள ஒரு புது இறகுகள் முளைக்கும், புதிய நகங்கள் முளைக்கும். அது முளைக்கும் போது முன்பு இருந்ததை காட்டிலும் அது உயர உயர எழும்பி பறக்கன்னா, ஒரு கழுகுக்கே அந்த காத்திருப்புக்கு அவ்வளோ பெரிய உயர்வான ஆசீர்வாதம் இருக்குன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயம் அப்பேற்பட்டதான ஒரு உயர்வான எழுப்புதலுக்குரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றவங்க, எனக்கு நடக்குன்னு சொல்றவங்க, எனக்கு கிடைக்குன்னு சொல்றவங்க, எனக்கு பெற்றுக்கொள்வேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் கழுகை போல அல்ல, அவைகளை காட்டில நான் விசேஷமானவன். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் அவைகளை காட்டில நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். மீண்டும் கூட கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் விசேஷமானவன். கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் விசேஷமானவன். நிச்சயம் எழும்பி பிரகாசிப்பேன், நிச்சயம் எழும்புவேன். ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா, இந்த உலக சிற்றின்பங்கள் நம்மளை சிக்கல்ல நம்ம கீழே இழுத்து தள்ள பார்க்கும். ஆனா தேவ கிருபையினால இன்னும் உயரத்துல தான் எழும்பி நாம பறப்போம். இன்னும் ஆவிக்குரிய உயரத்துல தான் நாம் எழுப்பப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழுகு இந்த நல்ல புயல் காற்றை பார்த்துச்சுன்னா பயப்படவே பயப்படாதான். இன்னும் எதிர்த்து அப்படியே அந்த காற்றோட எதிர்த்து மேலே போய்கிட்டே இருக்குமா. அல்லேலூயா. நல்ல அதுக்கு ஒரு கூர்மையான பார்வை. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கிற மீனை அழகாக பிடிச்சிரும், கேட்ச் பண்ணுறோம். நல்ல ஒரு கூர்மையான பார்வை, நல்ல வலிமையான இறகுகள். ஏன்னா அப்போ தான் நல்ல உயர அடித்து பறந்து மேலே போகுமா. ஒரு கழுகுக்கே இப்பேற்பட்டதான கிருபையை கொடுத்துருப்பாருன்னா, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு தாங்க அதிக கிரேஸ் உண்டு, நமக்கு தாங்க அதிக கிருபை உண்டு, நமக்கு தாங்க அதிக புது பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்குதுல்ல. எப்பேற்பட்டதான நன்மைகளை தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கிறிஸ்து எப்பேற்பட்டதான வழிகளில் கொடுத்தார் என்று சொல்லி கூட ஒரு 3 காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. முதல் காரியம் தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது. ரெண்டாவது, தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது. சொல்லுங்களேன், தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது. மூன்றாவது, தேவ சபையில் காத்திருப்பது. அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல தேவ பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் காத்திருப்பவர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது என்று பார்க்கலாமா? எடுத்துக்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அல்லேலூயா. போதுமா? நான் உங்களுக்கு கதையாவே சொல்லிடுறேன். இந்த சம்பவத்தை மாத்திரம் நினைவு வச்சுங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இயேசுவானவர் மலை பிரசங்கம்
மலையில உட்கார்ந்து 3 நாள் அளவும் தேவனுடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 நாள் அளவும் ஜனங்கள் உட்கார்ந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் அளவும் ஒருத்தர் கூட சாப்பிடாமல் இருக்கிற இடத்தை விட்டு அசையாமல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அவங்களுக்கு உணவாக இருந்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒரு புது பலத்தில் தேவ சமூகத்திலேயே காத்து இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்களுக்குள்ள ஒரு புது பலன் வந்ததுனால அவங்களுக்கு சாப்பாடு பெருசா தெரியல, தண்ணீர் பெருசா தெரியல, வீடு பெருசா தெரியல, வீட்டில் இருக்கிற பொருட்கள் பெருசா தெரியல, சொந்த பந்தங்கள் பெருசா தெரியல, உலக சிற்றின்பங்கள் பெருசா தெரியல. தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த அவர்களுக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான் பெருசா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் மதிமயங்கி தேவனுடைய பிரசன்னத்திலேயே அப்படியே சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்தார்கள். ஆனாலும் 3 நாள் கழித்து இயேசுவானவர் சொல்லுகிறார், இவர்கள் எப்படியாவது என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுகளுக்கு அனுப்பிவிடணும், இவங்க வீடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, வீடுகளுக்கு அனுப்பணும் தான், ஆனாலும் நான் இவர்களுக்காக பரிதவிக்கிறேன். ஏன் பரிதவிக்கிறேன் அப்படின்னா 3 நாள் சாப்பிடாம இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வீட்டுக்கு போகும்போது அவங்க மலையிலேருந்து இறங்கி போகும்போது என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க, பலனற்று போயிடுவாங்க, கூனி குறுகி போயிடுவாங்க, உடைஞ்சி போயிடுவாங்க. ஐயோ, இதுக்கப்புறம் போய் எப்படி சமைக்கிறது, இதுக்கப்புறம் எப்படி போய் காய்கறிகளை வாங்குறது, எப்போ சமைச்சு நம்ம எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்குறது, ஒரு பெரிய கலக்கம் வந்துருன்னு சொல்லி இயேசு அவர்களை குறித்து பரிதவிக்கிறார். பரிதவித்த பிற்பாடு அங்க இருக்கிற சீஷனை கூப்பிடுறாரு, பிலிப்பை கூப்பிடுறாரு. பிலிப்பை சோதிக்கும்படி இப்படி நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பு கிட்ட கேட்டு, எப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, எனக்கு ஒரே பாரமா இருக்குது, ஒரே தாகமா இருக்கிறது, இந்த ஜனங்கள்லாம் வழியில சோர்ந்து போவார்களே என்று சொல்லி பிலிப்பின் இடத்துல கேட்கும் போது பிலிப்பு சொல்றாரு, ஐயா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா கூட உங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணாது? கிடைக்காது. கிடைக்குமா? வனாந்தரத்தில் கிடைக்குமா? ஒருவேளை ஹோட்டல்லே வந்துட்டு ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் ஹோட்டலுக்காரன் சொல்லுவான், ஏங்க நீங்களாம் இந்த 10 நாளைக்கு முன்னாடி சொல்லணுங்க, இப்போ வந்து 5000 பேருக்கு சாப்பாடு கூட எப்படி கொடுக்க முடியும்? கிடைக்காது. காசு இருந்தாலும் சாப்பாடு வாங்க முடியாது, திருப்தியாக கொடுக்க முடியாது. அப்போ உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லும் போது ஒரு சிறு பையன் அங்கே 5 அப்பமோ 2 மீனும் கொண்டு வந்து கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே கொடுக்குற குணத்தை கற்றுக் கொடுக்கணுங்க. கர்த்தருக்கு கொடுக்குற குணம், சபைக்கு கொடுக்கிற குணம், ஊழியத்துக்கு கொடுக்கிற குணத்தை இந்த சிறு வயதுலேருந்தே சிறு பிள்ளைகளை நாம் கற்றுக் கொடுக்கணும். இல்லை பெரியவங்க நீங்களும் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தவங்க ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. கர்த்தருக்கு கொடுத்தவங்க ஒரு நாள் கடனாளி ஆனதே இல்லை. கர்த்தருக்கு கொடுத்தவங்க ஒரு நாளும் வறுமையில் தரித்திரத்தில் போனதே கிடையாது. கர்த்தருக்கு கொடுத்தவங்க எல்லாம் செழிப்பாக தான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிறு பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும், இந்த 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொடுத்தார்கள். இப்போ இயேசு என்ன பண்ணாரு? நீங்க தானே வாசிச்சீங்க. இயேசு என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணதான் போடல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரத்துக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரத்தினால எதை வேணாலும் வெல்லலாம், ஸ்தோத்திரத்தினால எதை வேணாலும் ஜெயிக்கலாம். ஏசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து அப்படியே வானத்தை பார்த்து ஜெபிக்கல, மணிக்கணக்காக ஜெபிக்கல, பார்த்து சொன்னாரு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொன்னாரு, பெருகி கொண்டே இருந்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்லுகிறீங்களோ அவ்வளவும் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் தான், அவ்வளவும் பெருகி கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பெருகி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இருக்கிறது எத்தனை தான்? 5 அப்பமோ 2 மீன் தான். எப்படி பெருகி இருக்கும்? எப்படி பெருகி இருக்கும்? அழகாங்களுக்கு சொல்லுது, அதை பிட்டு. ஆமா தானே? ஆமா தானேம்மா? பிட்டு அப்படின்றாரு. ஒரு பிரெட்டை பிட்டு எத்தனை பேர் கொடுக்குறது? இங்கே இருக்கிறவங்க 5 பிரெட்டு பத்தாதே. இவங்களே சொல்லுவாங்க, எனக்கு பத்தவே இல்லை ஐயா, பிட்டு இத்தனோண்டு தான் ஏன் கொடுத்தாங்க. அது என்ன பார்த்துக்க, என் கடை பழுகை எட்டலையே. சின்ன பசங்க கொடுத்தா, ஆட போங்க அங்கிள், என்ன பத்தம் இது இத்தனோண்டு, எனக்கு 2 பிரெட்டே பத்தாது. இங்கே அழகாக சொல்லுது, பிட்டு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இப்போ நான் இப்படி சொல்லிட்டோமா, அங்கே பிட்கப்படும் போது உடைக்கப்படுதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவால் உடைக்கப்படணும், பாவத்துக்கு உடைக்கப்படணும்,
மீறுதலுக்கு உடைக்கப்படணும், ஜென்ம சுபாவத்துக்கு உடைக்கப்படணும். உடைக்கப்படுகிற அனுபவம் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். நீ உடைக்கப்படுகிற அனுபவம் இல்லை அப்படின்னா கர்த்தர் உன்னை உருவாக்கவே மாட்டார். இங்கே உடைச்சதுனால தான் உருவாச்சு. அல்லேலூயா. எப்படி உருவாச்சுன்னு நான் சொல்லட்டுமா? இது என்னுடைய இமேஜினேஷன் இல்லை, என்னுடைய கற்பனையில் சொல்கிறேன். இப்படியெல்லாம் பைபிளில் இல்லையா, நீனா வந்து கதை விட்டுனுக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இங்கே உடைச்சதுனால தான் உருவாச்சு. அல்லேலூயா. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 5 அப்பம் 2 மீனும் ஏசு கிறிஸ்து வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னார். ஸ்தோத்திரம் சொல்லி இப்போ சீஷர்கிட்ட பிட்டு கொடுத்தாரு. அவங்க பிட்க பெருகி கொண்டே இருந்தது. எப்படின்னு சொன்னால் இப்படி பாருங்களேன். இப்போ மீன் இருக்குது, இதுதான் மீன். இந்த பக்கம் என்ன இருக்கு? தலை இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் கதை கிட்ட, இந்த பக்கம் இப்போ இதை நான் 2ஆ புட்டா இந்த பக்கம் வால் மட்டும்தான் இருக்கும், இந்த பக்கம் தலை மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஏசு கிறிஸ்து இப்படி பிடும்போது தலை இந்த பக்கம் வந்துருச்சு, வால் இந்த பக்கம் வந்துருச்சு. ஆனால் பிட்கப்பட்டது தலையும் வாலும் தான். ஆனால் சேர்ந்து இந்த பக்கம் வால் சேர்ந்துருச்சு, இந்த பக்கம் தலை வந்துருச்சு. அதனால தான் அவங்க பிட்டு கொடுத்துனே இருக்கிறாங்க, வந்துக்கினே இருக்குது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. சந்தோஷமா நல்லா கையை தட்டுங்களேன். புரியலையா? மீனை இப்படி புட்டா தலை இந்த பக்கம் இருக்கும், வால் இந்த பக்கம் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பிட்ட வால் மீண்டும் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கிறோம், செத்தவனை உயிரோடு எழுப்பி தான் பார்த்துருக்குறோம். இங்கே செத்து போன மீனே மீண்டும் வந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் பச்சை மீனாக வந்துச்சா? எப்படி இருந்தது? நல்லா வறுத்து, நல்லா உப்பெல்லாம் போட்டு, மிளகாத்தூள்லாம் போட்டு. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. நான் வார்த்தையில் பலப்படுத்திட்டேன், ஆனால் மாம்சத்துலையும் என்னால் பலப்படுத்த முடியும் அப்படின்றது மாத்திரமல்லாமல் இங்கே சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறாரு. டே, செத்து போன மீன் தான், செத்து போன மீனையே என்னால் பெருக செய்ய முடியும், செத்து போன மீனே என்னால் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஒருத்தர் 2 பேர் சாப்பிடல, 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டு மீதி துணிக்கைகள் எடுத்தாங்களாம். எத்தனை கூட வந்தது? 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஏன்னா அளவே கிடையாது. அப்படின்னா அளவு கடந்த ஒரு திருப்தியான சாப்பாடை கொடுக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எழுதி வச்சிருக்கலாம்ல, 5000 புருஷனும் சாப்பிட்டாங்கன்னு எழுதுனாங்கல்ல. இங்கே கூட 12 கூடியில், ஒரு கூடியில் 10 இருந்தது, மொத்தம் 120 தான் இருந்தது அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கலாம்ல. என்னைக்கு கடங்காத தெய்வம், எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. இன்னைக்கு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாமல் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருங்க. நிச்சயம் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு கொடுத்து திருப்தியாய் அவர்களை நடத்தினார். இப்போல்லாம் எப்படி போயிருப்பாங்க எல்லாரும் சாப்பிட்டு? பா, எனக்கு 4 மீன் துண்டு வந்துச்சுப்பா, 4 ரொட்டி சாப்பிட்டேன், திருப்தியாக இருக்குது வயிறு, 4 நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். எல்லாம் வயிறு மட்டும் தான் சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அவர் கிள்ளி கொடுக்கிற தெய்வம் அல்ல, அள்ளி கொடுக்கிற தெய்வம். நிச்சயம் இந்த அமாவாசையின் விடுதலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தான் அவருடைய புது பலனை அள்ளி கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆண்டவரே, கழுகு போல காத்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தருக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு காத்திருந்த ஒரு ஜனங்களுக்கு அப்பா மன்னாவினாலே போஷித்து, சாப்பாட்டினாலே போஷித்து திருப்தியாய் அனுப்பினது போல எங்களையும் போஷித்து திருப்தியாய் நடத்துவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தவங்க, இயேசுனுடைய பாதத்தில் காத்திருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து திருப்தி ஆக்கிட்டாரு. அடுத்து தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தவங்க எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூன் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிற வேளையில் அவர் முதல் சந்தித்த ஒரு பெரிய தடையாக இருந்தது எது அப்படின்னா செங்கடல்.
செங்கடலை 2ஆய் பிளந்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். நடத்தி வந்த பிற்பாடு அவர்கள் மேற்கொண்ட முதல் வனாந்தர பயணம் சூர் வனாந்தர பயணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் 3 நாள் அளவும் தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் குடிக்காமல் தேவ பிரசன்னத்திலேயே தேவ மகிமையிலே நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு என்ன இல்லை? சோர்வு இல்லை, தண்ணி தாகம் எடுக்கலை, பசி இல்லை, தாகம் இல்லை. தேவ மகிமையிலே நிறைந்திருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்தார். தேவனை பின்பற்றி வந்த இவர்கள் சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. நீ தேவனை சார்ந்து தேவனுடைய நாமத்தை பின்பற்றும் போது உன் வாழ்க்கையில சோர்வு வராது, பலவீனம் வராது, வியாதி வராது, வறுமை வராது, தரித்திரம் வராது, போராட்டம் வராது. ஆனால் எப்பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுகிறீர்களோ, தேவனுடைய நாமத்தை விட்டு விலகுகிறீர்களோ, அப்பொழுதே எல்லாமே வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் இருந்த இவர்களுக்கு 3 நாள் அளவும் தண்ணீர் குடியாமல் நடந்தார்கள். கால்கள் சோர்ந்து போகவில்லை, புது பலத்தோடு கூட நடந்து போனாங்க. எல்லாரும் பேசிக்கொண்டு போயிருந்திருப்பாங்கல்ல, நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டதான ஆண்டவர்ப்பா, மோசையை கொண்டு என்னமா அற்புதம் செஞ்சார், என்னமா காரியத்தை செஞ்சார். சும்மா கையை தூக்குன உடனே செங்கடல் 2ஆக பிளந்துருச்சு, பாதையெல்லாம் செவ்வையாய் மாறிடுச்சு, கரடு முருடு இல்லாமல் சமமான இடமாய் மாறிச்சு, அழகாய் நம்ம நடத்தி வந்தோமே. அதை நினைத்து சந்தோஷப்பட்டவர்கள் இப்போ தண்ணீர் இல்லாமல் முறுமுறுக்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் சோர்ந்து போகிறார்கள். இப்படி நான் உங்களை பார்த்து சொல்லட்டோமா? ஒருவேளை அது பாலைவனம் தான், அது வனாந்தரமான ஒரு இடம் தான். வனாந்தரமான ஒரு இடத்துல தான் கர்த்தர் சோதித்து நம்மளை நடத்துவார். உங்களுக்கு எப்போ வனாந்தரமாய் தெரிகிறதோ, பாலைவனமாய் தெரிகிறதோ, அப்பொழுது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை சோதித்து என்னை பொன்னாய் புடமிட போகிறாரு. பொண்ணு எப்படி அக்னியில் போட்டு 7 முறை பொன்னாய் உருக்கினதுக்கு அப்புறம் அது மினு பளபளன்னு எல்லா கண்களுக்கும் பளபளப்பாய் தோன்றுகிறதோ, அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதிக்க நினைக்கிறார். அப்படின்னா நம்மளை பொன்னாய் புடமிட போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது சோதித்து நடத்துகிற இடம். அந்த இடத்துல நம்ம பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும், அந்த இடத்துல விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அந்த இடத்துல தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுறக்கூடாது. ஐயோ, நான் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த பாரம், எனக்கே இந்த தொல்லை, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்காமல் கர்த்தர் எனக்காக எதோ ஒன்று செய்ய போகிறாரு. அதனால தான் இதை என் காரியத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, என் வேலை ஸ்தலத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, என் பிள்ளையின் காரியத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்டதான வனாந்தரமான இடம் தான் தேவனை அறிகிற இடம், தேவனை தெரிந்து கொள்கிற இடம். முதல்ல ஆகார் வனாந்தரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஆகார்னா கிறிஸ்டினா, கிறிஸ்தவளா? கிறிஸ்தவளே கிடையாது. ஆனால் யெகோவா தேவனை தெரியும், ஆனால் அவர் கிறிஸ்தவளே கிடையாது. அவர் எகிப்து தேசத்து பெண்ணு. அவ கூடவே கர்த்தர் பேசுவாரானால் நம்ம கூட கர்த்தர் பேச மாட்டாரா? கையை தட்டி நன்றி சொல்லாமே. இதுக்கெல்லாம் கையை தட்ட மாட்டீங்க. புறஜாதியாக இருக்கிற அவகிட்டயே கர்த்தர் பேசுவாருன்னா நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் தான் தெய்வம், என்னை கொன்றே போட்டாலும் அவரை தவிர நான் வேறு யாரும் வணங்க மாட்டேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நம்ம கூட அவர் பேசுவாரா, பேச மாட்டாரா? நிச்சயம் பேசுவார். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தெய்வம் பேசுகிற தெய்வம். என் வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துல இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வனாந்தரம் வருமானால், எனக்குள்ள ஒரு பாலைவனம் வருமானால், நிச்சயம் என் தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை, ஒரு அதிசயமான காரியத்தை நடத்துகிற இடம் தான் அந்த வனாந்தரமான பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நடந்து வந்தபோது அங்கே ஒரு துறவை பார்க்குறாங்க. அந்த இடத்துல துறவை பார்த்தபோது அந்த தண்ணீரை பார்த்தவொடனே உங்களுக்கு ஒரே தாகத்தினால தண்ணீர் குடித்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பாக இருந்தது. கசப்பான வாழ்க்கை, கசப்பான சூழ்நிலை, மனிதனுடைய கசப்பான காரியத்தை இன்னைக்கு நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான். நல்லது சொன்னால் யாருன்னா கேட்குறாங்களா? இதே சினிமா தேட்டருக்கு போகலான்னா 10 பேர் போவான்.
சர்ச்சுக்கு போகலாம் வாடான்னா 4 பேர் தான் வருவான், மீதி 4 பேர் எனக்கு வேலைக்கு போகணும்டா, நான் வேலைக்கு போகலன்னா சம்பளத்தை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவான். ஆமாம் தானே அம்மா, உண்மை தானேம்மா? நல்ல காரியத்துக்கு யாருக்கும் துணை வர மாட்டாங்க, தீமையான காரியத்துக்கு முதல்ல நிற்பாங்க. சண்டையா நான் நிற்கிறேன்டா அப்படின்வாங்க. சர்ச்சுக்கு வாட, ஆட போப்பா வேலை இல்லை, கொஞ்சம் வேலைக்கு இதை முடிச்சுட்டு நான் கடைசியாக வந்து பார்த்துக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வு இன்னைக்கு இல்லை. கசப்பான வாழ்க்கையை தேடி தான் ஓடுறாங்க. குடிக்கிறாங்களா சாராயம், திட்டிப்பா வருகுத, அந்த அம்மா குடிச்சா மாரியே இல்லைன்றான். குடிச்சு பார்த்துக்கிறியாம்மா நீங்க? குடிச்சா மாரியே இல்லைன்றியாம்மா. குடிச்சவங்களுக்கு தானே தெரியும் ஐயா கசப்பா இருக்குதா தித்திப்பா இருக்குதான்னு. கசப்பா இருக்குதா தித்திப்பா இருக்குதா யோசிக்கிறாரு. நான் தலையாட்டினா அப்போ இந்த ஐயா குடிச்சிக்கிறாரு பொழுது, அதனால தான் கசப்பா தித்திப்பாரு கேட்குறாரு. அது கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா வசனம் சொல்றது, அது பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும், உள்ளே போகும்போது விரியன் பாம்பை போல் அது தீண்டுமா. அப்படின்னா அது விஷம்தான். அந்த விஷத்தையே குடிக்கிறாங்களே, அது அவங்களுக்கு நல்லதாக இருக்குது. அதுக்கு பதில் நல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கூட அத்தையாவும் குடிப்பான். குடிச்சா என்ன கிடைக்க போகுது? அதில் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கசப்பை நோக்கி தான் ஜனம் ஓடிக்கொண்டு இருக்குது. கசப்பான வாழ்க்கை தான் பிடிக்குது. அன்றைக்கி கசப்பை தண்ணியை பார்த்தோன்னு ஓடிட்டாங்க. ஓடி போயிட்டு தண்ணி என்ன பண்ணாங்க, எடுத்து குடித்தாங்க. ஆனால் எப்படி இருந்தது? அது கசப்பாக இருந்தது. இன்னைக்கு பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஜனங்கள் இல்லை, பாவத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பரியாசம் பண்ணமா முன்னாடி நிற்கிறாங்க, சண்டை பண்ணமா முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே கசப்பான தண்ணீர் குடிக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. குடிச்சு பார்த்தாங்க, ஐயோ இதை குடிக்க முடியாது. உடனே முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுப்பு எவ்வளவு அழகா நடத்தி வந்தார். அதை பார்த்தும் கூட வெயில் இல்லாமல் நல்ல ஒரு மகிமையின் மேகத்தை கொடுத்து, வேர்வை இல்லாமல் பாருங்க, இப்போ கூட வேர்த்து போகுது, இந்த வேர்வை கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக நடத்தி வந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்குகிற குணம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. முறுமுறுப்பை ஒளிய பண்ணுகிற ஆண்டவர், முறுமுறுப்பை விட்டு விடணும். இங்கே மோசே கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க. மோசே எதுக்கு எங்களை இங்கே கொண்டு வந்தேன்? நாங்கள் எகிப்திலேயே இருந்து என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சு நல்லா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு நல்லா தூங்கி ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். நீ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்குறாரு வான்னு சொல்லி உன் பேச்சை கேட்டு வந்துட்டு தண்ணீர் இல்லாமல் இந்த கசப்பான தண்ணீர் கொடுத்தா எங்களை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி முறுமுறுக்குகிற ஜனம் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசேயோ ஜாலியாக போயிட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்து இது என்ன பண்ணு, தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணீர் எப்படி தான் மாறினதா, மதுரமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கசப்பான வாழ்க்கையாக தான் இருக்கலாம், கசப்பை நோக்கி போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சிலுவையின் மரம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சிலுவையின் மரத்தின் நிழலில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் கசப்பாக இருக்கிற வாழ்க்கை தான் அது மதுரமாய் மாறும். உங்கள் துக்கம் தான் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி சொல்லுங்க, அது எனக்காக சுமக்கப்பட்ட சிலுவை. அந்த சிலுவை மரம் என் சாபத்தை முறிக்கும். அந்த சிலுவை மரம் என் முறுமுறுப்பை முறிக்கும். அந்த சிலுவை மரம் என் கசப்பான வாழ்க்கையை மாற்றும். அந்த சிலுவையின் மரம் எப்ப எனக்குள்ள காணப்படுகிற வேதனையை மாற்றக்கூடிய மரம் தான். அந்த மரத்தை கர்த்தர் காண்பித்தபடியால அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறினது. அது ஜனங்களுக்கு ஜீவ தண்ணீராய் இருந்தது. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் அது ஜீவ தண்ணீராய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி யோசிக்கிறேன்னா ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். என்னன்னா ஒரு நாளில் என் ஜனங்க இந்த பக்கம் கண்டிப்பாக வருவாங்க, என் ஜனங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வருவாங்க. அவங்க வந்தால் தாகத்தால் தண்ணீர் இல்லையேன்னு சொல்லி நிச்சயமாக முறுமுறுப்பாங்கன்னு சொல்லி அதற்காகவே ஒரு துறவை வச்சுருந்தார். ஆமாவா இல்லையா? ஒரு வேளை இப்படி யோசித்து பாருங்கள், அந்த துறவு தண்ணி ஏற்கனவே அது நல்ல தித்திப்பான தண்ணீராக இருந்தால் அந்த பக்கம் பிரயாணம் போகிறவனால 10 குடம் தூக்கின்னு போயிருப்பான். சூப்பராக இருக்குதுடா தண்ணி, இந்த மாதிரி தண்ணி நம்ம எங்கேயுமே குடிச்சதில்லை, இதை வச்சிங்கன்னா நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்டா, இது ஜீவ தண்ணீர் போலவே இருக்குது, இது குடித்தா தாகமே எடுக்கல அப்படின்னு சொல்லி எடுத்து போயிருக்க மாட்டானா? அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறேன், மாடு மேய்க்கிறேன், ஒட்டகம் மேய்க்கிறேன், எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்பான், சூப்பர் தண்ணிடா, இந்த மாதிரி தித்திப்பான தண்ணி எந்த வனாந்தரத்துலையும் கிடையாது, ஒரு அழகான தண்ணி தான் சொல்ல. அங்கே டென்ட் அடிச்சுட்டு இருப்பான்.
டென்டஸ்ட் யாருக்கும் வரமோ கூட முடியாது. இது எங்கள் ஊர் தண்ணி, நாங்கள் யாருக்கும் விட மாட்டோன்னு சொல்லி கூட என்ன பண்ணியிருப்போம், மூடி இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் ஒரு நாளில் என் பிள்ளைங்க வருவாங்க. நான் இப்போ உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருக்கலாம், உனக்காக ஒரு மதுரமான நீரை வச்சிருக்கிறாரு. ஒரு நாளில் என் பிள்ளைங்க வந்து தேவ சமூகத்தில் உட்காருவாங்க, அவர் என் சமூகத்தில் வந்து காத்து இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் கசப்பாக இருக்கிறத நான் மதுரமாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மதுரமான நீரை, அந்த ஜீவ தண்ணீரை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கட்டளை கொடுத்தார். என்ன தெரியுமா? என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். நீங்கள் வாசிக்கலாமா? 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான அவருடைய பார்வைக்கு செம்மையாய் செய். அவர் கட்டளைகளுக்கு செவி, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளு. அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றும் வர பண்ணேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த விடுதலையின் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு பரிகாரியான கர்த்தர் அவர்தான். உங்க வியாதியை நீக்குவதற்கும், உங்க தரித்திரத்தை மாற்றுவதற்கும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும், உங்க சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும் ஒரே ஒரு பரிகாரியான கர்த்தர் அவர் ஒருவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்காக பரிகாரி ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக யுத்தம் பண்ண ஒருத்தர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பரிகாரி இருக்கிறாருங்க. நமக்காக பரிந்து பேச, நமக்காக வழக்காட, நமக்காக வக்காலத்து வாங்க நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற உங்களுக்கு கசப்பே இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதான ஒரு காரியம் சொன்னேன், தேவ சபையில் காத்திருப்பது. தேவனுடைய சபையில் காத்திருப்பது. எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்ரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தால். நீங்க எல்லாம் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. நல்ல 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 கையை தட்டி அவள் நிமிர்ந்து மகிமைப்படுத்தினாலாம். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா தேவ சபையில காத்திருக்கிறீங்க. தேவ சபையில காத்திருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. தேவ சபையில காத்திருக்கிறவங்களுக்கும் நன்மை உண்டு. அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே அந்த ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனம், 18 வருஷமாய் பலவீனம். எப்பேற்பட்டதான பலவீனம்? கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனி. அதாவது எப்படி இருந்திருப்பாங்கன்னா இப்படி தான் இருந்திருப்பாங்க. அதாவது சட்டை பின் இருக்குல்ல, பின் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அப்போ அதுபோல தான் கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனி. இவனுடைய பலவீனம் பெருசா, பலனா இருக்கிற கிறிஸ்து பெருசா? பலனா இருக்கிற. உண்மையா நீங்கள்லாம் வயிற்று வலினாலே சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறீங்க, தலைவலி வந்தாலே சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஒரே வாந்தியாக வருது ஐயா அப்படின்னு சர்ச்சில் வீட்டிலேயே பார்த்துக்கிறீங்க. 2 வாட்டி லூஸ் மோஷன் போச்சுன்னா ஐயா முடியல ஐயா அப்படின்ட்டு செல்லில் பார்த்துன்னு டிவியை பார்த்துன்னு வீட்டில் பார்த்துருக்கீங்க. இல்லை ஜுரம் அடிச்சிச்சு ஐயா, ஜுரம் ஐயா, அதனால் நான் வரல ஐயா. ஐயா கப்பார், ஏமா வரல? ஒரே ஜுரம் ஐயா, ஒரே ஜுரம் தான், ஒரே ஜுரம் ஐயா, அதனால் வரல ஐயா அப்படின்னுவாங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய பலவீனம் கொஞ்சம் கூட நிமிர முடியாத பலவீனங்க. கொஞ்சம் கூட நிமிர முடியாது. அவங்க வானத்தை கூட பார்த்துருக்க முடியாது, உயரமான ஏன் மூஞ்சி கூட பார்த்துருக்க முடியாது. அவங்க குனிஞ்சே தான். ஆனால் அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க? தேவாலயத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவாலயத்தின் மகிமையை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு காத்திருக்கிறீங்கல்ல, ஒருவேளை 6 மணிக்கு வந்திருக்கலாம், 7 மணிக்கு வந்திருக்கலாம், 8 மணிக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்கல்ல, உன் பலவீனம் பெருசல்ல, பலனாக இருக்கிற கிறிஸ்துவே பெரியவர். அல்லேலூயா,
ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்க. இப்படி நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அன்னைக்கு அந்த ஓய்வு நாளில் ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லி வீட்டிலே படுத்துன்னு இருந்தாங்கண்ணா, தலைவலிக்குதுன்னு சொல்லி வீட்டிலே படுத்திருந்தாங்கண்ணா, என்னால் நடக்க முடியலன்னு சொல்லி வீட்டிலே படுத்திருந்தாங்கண்ணா, தேவ மகிமையை பார்த்திருக்கவே முடியாது, தேவ பிரசன்னத்தை பார்த்திருக்கவே முடியாது, தேவனை தரிசித்திருக்கவே முடியாது. பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆவியை இயேசு அறிந்தார். இது பிறப்பினால் வந்த பலவீனம் அல்ல, இது பிசாசினாலே கட்டப்பட்ட பலவீனம். அதை அறிந்து அந்த அம்மாவை தன்னிடத்தில் அழைத்தார். அப்படின்னா இப்படி யோசிங்களேன், இயேசு அந்த அம்மாவை பார்த்தாரு. அந்த அழகான கண்கள் அந்த அம்மா மேலே பட்டுச்சுன்னா இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலெல்லாம் அந்த அழகான கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஏசப்பா என்ன பார்க்குறாருப்பா, ஏசப்பா என்ன தான்பா பார்க்குறாரு, என்ன தான்பா பார்த்து கொண்டு இருக்கிறாரு, என்ன தான்பா பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அந்த பார்வை, இயேசுனுடைய பார்வை, அது கம்பீர பார்வை, அது சிங்க பார்வை, அது கழுகு நிறைந்த பார்வை. அந்த பார்வை அந்த அம்மாவை பார்த்த போதில் அந்த அம்மா நினச்சிருப்பாங்கல்ல, இவர் யாரோ, எத்தனையோ பாஸ்டருங்க வந்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, போயிட்டாங்க. நானும் 18 வருஷமாக என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன், போயிட்டு தான் இருக்கிறேன், வந்துட்டு தான் இருக்கிறேன், போயிட்டு தான் இருக்கிறேன், இவ்வளோ நாளும் போயிட்டு தான் இருக்கிறேன். இவர் ஏதாவது கொடுப்பாரோ அப்படி கூட யோசிச்சிருக்கலாம்ல, ஏதாவது கிடைக்குமோ அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் இயேசுவானவரோ தனக்குள்ளே இருந்த அந்த ஆவியை கண்டறிந்தார். இதுதான் ஆவிக்குரியவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய ஸ்பிரிட். அந்த ஆவியை பகுத்தறிகிற ஒரு கிருபையை தேவன் வைத்து அதை ஜனங்களுக்கு அங்கே சொல்லி கொடுக்கிறாரு. அங்கிருந்த உபதேசியாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இது பிறந்ததுலேருந்து வந்த பலவீனம் இல்லை, இது பிசாசினாலே கட்டப்பட்ட பலவீனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலவீனத்தில் இருந்த அருமையான அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், இங்கே கூட்டுவாங்க, அழைத்து வாங்க. ஒரு அழைப்பு கொடுக்குறாருல்ல, ஒரு காலிங் கொடுக்குறாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு அநேகர் அழைச்சிருக்கலாம், ஐயா அநேகர் வரேன்னு சொல்லி கூட வராமல் போயிருக்கலாம். ஆனால் வந்த நீங்கள் தான் பாக்கியவான்கள், வந்த நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வந்த உங்களை தான் இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறாரு, வந்த உங்களை தான் இயேசு அழைத்தும் இருக்கிறாரு. அழைத்தது மாத்திரமில்லை, கையை வச்சாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கையை வைத்த மாத்திரத்தில் அந்த அம்மா நிமிர்ந்தாங்களாம். எவ்வளோ ஒரு பெரிய மிராக்கிள் பாருங்கள் தேவ சபையில். இன்னைக்கு யாராலும் நிமித்த முடியாதுங்க, முதுகு தண்டை நிமித்த முடியும். நீங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலே பார்க்க முடியாது. யாராவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்தால் உங்களுக்கு தெரியும், முதுகு தண்டெல்லாம் நிமித்த முடியாது. என்ன தான் நீ ராடு வச்சு, பிளேட்டு வச்சு, ஸ்க்ரூ வச்சு நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியமாக இருந்தாலும் சரி, அது செயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியமாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால் மாத்திரம்தான் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். மருந்துகளால் செய்ய முடியாது, மருத்துவர்களால் செய்ய முடியாது, ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது. பரிசுத்தமுள்ள தெய்வத்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷமாய் பலவீனம் தான். ஆனால் அவங்க ஆலயத்துக்கு வர்றது நித்தலை. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், 8 மாதமும் நானும் வந்து தான் இருக்கிறேன், ஏதாவது நடக்கும், ஏதாவது கிடைக்கும் அப்படியே நானும் ஏங்கி தான் வந்திருக்கிறீங்களே. நிச்சயம் நீங்கள் விடுதலை தான் போக போகிறீங்க. வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு புது பலத்தோடு தான் போக போகிறீங்க. தேவ சபையில் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லை. அந்த அம்மா திரும்பி அப்படியே பலவீனத்தோடு போகல, எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போனார்களாம். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் தேவ மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு புது பலத்தோடு போக போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அந்த அம்மாவுக்கு ஒரு பலன், இது வரைக்கும் இல்லாத ஒரு புது பலன். இயேசு கிறிஸ்து அந்த அம்மா மீது கையை வைத்த மாத்திரத்தில் அந்த வல்லமை புறப்பட்டதுனால உடைந்த எலும்புகள், குறுகி இருந்த எலும்புகள், வளைந்திருந்த எலும்புகள், நரம்புகள், தசைகள், திசுக்கள் எல்லாமே இப்படி நிமிர்ந்து நிற்குதுன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய தலையை நிமிர்த்துகிற ஆண்டவர், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கும் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க, என் பலவீனம் பெருசல்ல, பலனாய் இருக்கிற கிறிஸ்துவே பெரியவர். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், நீங்க எந்த காரியத்தில் பலனற்று போயிருக்கிறீங்க, எந்த காரியத்தில் இப்படி வளைந்து நிலைந்து நிற்கிறீங்க, எந்த காரியத்தில் கொஞ்சம் கூட தலை நிமிர முடியல, கொஞ்சம் கூட எழும்ப முடியல, ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது, என்னால முன்னோக்கி போக முடியலன்னு சொல்லி நினைக்கிறீங்களே, உங்களை தான் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறாரு. அவருடைய வல்லமை தொட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய பரிசுத்தமான கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை தான் கர்த்தர் பிளஸ் பண்றாரு. அவருடைய ஆணி பாய்ந்த கரம், அபிஷேகம் நிறைந்த கரம் உன் தலைக்கு மேல,
உன் தலைக்கு மேல உன் சரீரத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது. உன் சரீரத்துல எங்க பலவீனம் இருக்குதோ உன் பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாத. உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. இந்த அமாவாசை நாளில அந்தகார பொல்லாத கிரியைகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, அந்தகார சக்தியிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்தவங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையை அனுப்பினதில்லை. நீ முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறுவாயானால் நீ தான் விடுதலையாக்கப்பட்டு போவ, நீ தான் விடுதலையோடு கூட போவேன். ஒருவேளை அந்த அம்மா நினச்சிருக்கலாம், ஐயா இன்னைக்கு என்னால் முடியல, நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்து பார்த்துக்கிறேன், நான் அடுத்த வாரம் வந்து செய்தியை கேட்டுக்கிறேன், நான் அடுத்த வாரம் வந்து கர்த்தரை பார்த்துக்கிறேன். இல்லை, ஓய்வு நாள் தோறும் அவங்க தேவ சமூகத்தில் இருந்தாங்களா. ஐயா சொன்னது போல அமாவாசை நாளில் தேவ தாசர்களை தேடி போனாங்க, தீர்க்கதரிசிகளை தேடி போனாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கணும், நான் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையில் இருக்கிறேன். இந்த நாளில் நான் தேடி போகும்போது எனக்கு விரோதமாய் செயல்படுகிற இருளின் ஆதிக்கம் என்னை விட்டு நீங்க போகும் என்று சொல்லி தேவ தாசர்களை தேடி போனாங்களே. இன்றைக்கு தேவ சபையை தேடி வந்திருக்கிற நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கொடுக்கிற விடுதலையை தடுப்பவன் யார்? வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற ஆண்டவர். கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த அம்மாவுக்கே ஒரு இரக்கம் பாராட்டாரவன் சொன்னா, இன்றைக்கு நல்ல கைகளையும் கால்களையும் கொடுத்து கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துகிற உங்களுக்கு நிச்சயம் இரக்கம் பாராட்ட அவர் வல்லவராயிருக்கிறாரு, அவர் நல்லவராயிருக்கிறாரு, அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறாரு. அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவ சபையில் நான் காத்திருக்கிறேன். இந்த 8 மாதங்களாய் காத்திருந்தேனே, இந்த 8வது மாசத்துல நிச்சயம் நான் ஒரு புது பலத்தோடு தான் போக போகிறேன், ஒரு புது நன்மையோடு கூட தான் போக போறேன். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று, எல்லாம் அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தை நின்று தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபரத லக்கபரத டதனா. ஓ ரீமாநாதா லக்கபரா தலரபா. சரியா இன்னொரு 5-7 நிமிஷத்தில் நான் முடிச்சு ஐயா கிட்ட கொடுத்துருவேன். இந்த 7 நிமிஷம் நீ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காத, பக்கத்தில் இருக்கிற பார்க்காத, உன் கண்களை மூடி உன் மன கண்களால் உன்னை சுற்றி இருக்கிற வல்லமை என்ன என்பதை பாரு. உன்னை சுற்றி இருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பாரு. அவர் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக தான் இருக்கிறது, அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டு தான் இருக்குது. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே அன்றைக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு திருப்தியாக்கி அனுப்பிச்சு விட்டார், தண்ணீரை கொடுத்து திருப்தியாகி நடத்தி போனார். அன்னைக்கு அவங்க 3 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தாங்க, 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற திருப்தி வேற எதிலுமே கிடையாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையில் இருக்கிற விடுதலை வேற சாப்பாட்டிலும் கிடையாது, தண்ணீரிலும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு உண்டு. என் சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு பிழைப்பு உண்டு, என் பிரசன்னத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு பிழைப்பு உண்டு, என் பாதத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு பிழைப்பு உண்டு. இன்றைக்கு தேவ சபையில் கர்த்தர் எழுந்தருளுகிறார், கர்த்தர் எழுந்தருளுகிறார். அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே தேவ சபையில் இருக்கிற அந்த 18 வருஷமாய் அந்த கூனிக்கே ஒரு விடுதலை கொடுப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நானும் அது போல தான் வந்திருக்கிறேன் நினைக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நானும் பலவீனப்பட்டு தான் வந்திருக்கிறேன். இந்த பலவீனம் எதனால வந்தது, எதனால வந்திருந்தாலும் பரவாயில்ல, பிசாசு கட்டி வைத்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற விடுதலையை ஒருத்தராலே தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலும் குதிரை ரதங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது பரிசுத்தமான கண்களை மாத்திரம் திறந்து பாருங்க, அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. தேவன் எப்பேற்பட்டதான வல்ல
வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர், அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாய் மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிக்க செய்து நன்மையும் கிருபையும் தொடர செய்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த விடுதலையின் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு நன்மையும் கிருபையும் தொடர செய்ய தேவ பாதத்தில் இருக்கிற நீங்க, தேவ சபையில் இருக்கிற நீங்க ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கணும், எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுக்கணும், எல்லா தடை கற்கள் தகர்த்துக்கப்படுவதாக, எல்லா தடை கற்கள் முறியடிக்கப்படுவதாக, எல்லா பாவ சாப கட்டுகளை இயேசு கிறிஸ்து முறித்தது போல, அந்த சிலுவை மரத்தில் முறித்தது போல, அந்த சிலுவை மரத்தை நிமித்தம் ஒரு சந்தோஷம் உண்டானது போல இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஜீவ தண்ணீர் அவரே கொடுக்கிறாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது.